ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜல்லிக்கட்டுக்காக நாங்கள் வீடியோ எடுக்க வர்றோம். ஆனால் அனாவசியமாக எங்கள் பொருள்லாம் திருடு போயிட்டே இருக்குது. நேற்று கூட இருங்கலூர் ஜல்லிக்கட்டில் ஹெட்செட் ஒன்று வச்சுருந்தேன். அது இந்த நாய்ஸ் எல்லாம் எப்படி வருது என்னன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். அந்த ஹெட்செட்டை திருடிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொனால்டோ அண்ணன் இருக்கார்ல, அவருடைய பவர் பேங்கை கொசோப்பட்டி ஜல்லிக்கட்டில் யாரோ திருடிட்டு போயிட்டானுங்க. நாங்கள்லாம் வந்துட்டு இப்போ ஒரு ஊரில் ஜல்லிக்கட்டு எடுக்கிறதுக்கு வர்றோம் அப்படின்னோம்னா, முடிந்தவரை தனியாக வந்துட்டு ஒரு பேரிகார்டில் கட்டையெல்லாம் வச்சு நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவோம். நிறைய பேத்துக்கு தெரியும். எடுத்துகிட்டு போய் அதை கட்டி முறையாக உட்காந்து நம்ம வீடியோ எடுத்து வருவோம். சில ஊர்களில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா விழாக்குழு அமைச்சு தரக்கூடிய அந்த மேடையில் உட்காந்து நம்ம வீடியோ எடுப்போம். அப்போவே ஏகப்பட்ட தொந்தரவு வரும். யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் நம்மளை பார்த்தோன்னே கை காட்டுறீங்க, தமிழ்ன்றீங்க, இல்லை ரொனால்டோ ஃபோட்டோகிராஃபரா, இல்லை ஆர்ஜேயா ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடுறீங்க. ஆனால் வந்துட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒன்று அப்படின்னா கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நாங்கள் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருப்போமா, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது யாராவது அந்த முன் வரிசையில் அந்த பேரிகார்டில் உட்காருவாங்க. அப்படி உட்காரும்போது அண்ணே கொஞ்சம் இறங்கிங்கண்ணே, யாராக இருந்தாலும் சரி, எங்களை விட 15-20 வயசு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து உட்காந்தாலும், அண்ணே தயவு செஞ்சு கொஞ்சம் கீழே இறங்கிங்கண்ணே, வீடியோ தெரியாது, மாடு வர்றது தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். அங்கிட்டு போயிடு, அப்படி எடு, இப்படி எடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசும்போதே ஒருமையில் பேசுவான். ஆனால் நீங்கள் கீழே இருந்து பார்ப்பீங்க, இல்லை என்ன சொல்கிறது, நீங்கள் கீழே இருந்து பார்ப்பீங்க, நாங்கள் சொல்கிறத தயவு செஞ்சு இறங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறத கேட்பீங்க. ஆனால் வந்துட்டு அதை கண்டுக்காமல் நீங்களும் போயிடுவீங்க. அப்புறமேட்டுக்கு வீடியோ எடுக்கும்போது என் மாடை எடுக்காமல் விட்டீங்க, என் மாடை வந்துட்டு ஏன் ஒழுங்காக எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்பீங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் நான் லைவ் கொடுக்குறதில்ல. இப்போ லைவ் கொடுக்குறதுனால கொஞ்சம் அந்த லேப்டாப்பு மற்றபடி நெட்டு வர்றது இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு வேலை செய்கிறது மாதிரி இருக்குது. அப்போ அதை பார்த்துக்கிட்டே பண்ணும் பொழுது இவனுங்களும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணும் பொழுது ஒன்றும் முடியல, சமாளிக்க முடியல. பசங்க பண்ணுற வேலையை பார்க்கும்போது கடைசி வரைக்கும் சோறு தண்ணி இல்லாமல் தான் அந்த இடத்துல ஏறி நிற்போம். காலைல 6 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு இது பண்ணுறதுக்கு 7 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் சாப்பாடு கிடைச்சா சாப்பிட முடியும், இல்லாட்டினா சாப்பிடவே முடியாது, சுத்தமாகவே சாப்பிட முடியாது. அந்த இதில் இருந்து நம்ம வேடிக்கை எடுத்துக்கிட்டு இருப்போம். யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒன்று பண்ணும் பொழுது அதில் மேலே ஏறாதீங்கன்னு சத்தம் போட்டு கூட பேச முடியாது. இழுத்து பிடிச்சிக்கும், வயிறுலாம் இழுத்து பிடிச்சிக்கும், கை காலெலாம் இழுத்து பிடிக்கும். வேதனை மேலே வேதனையாக வந்துட்டு அனுபவிச்சுட்ருப்போம். இப்போ கூட உடம்பு சரியில்லை, நைட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டுட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கி எழுந்திரிச்சேன். இன்றைக்கி வேடிக்கை இல்லை அப்படிங்கிறனால வீட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கிறேன். அதுவும் இன்றைக்கி நம்ம பழைய பேஜ் திருடு போச்சு பார்த்திங்களா, தமிழ் ட்ரெண்டிங் ஃபேஸ்புக் பேஜ், அதை ஏதாவது சரி பண்ண போகலாமான்னு நினச்சேன். அது ஒரு சில காரணத்தினால மறுபடியும் நாள் தள்ளி போகுது. ஏன்டா இருக்குங்கிற அளவுக்கு நீங்கள் என்னை பண்ண வைக்கிறீங்க. வேடிக்கை பார்க்க வரக்கூடிய நண்பர்கள் நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். இந்த சைடில் பேரிகார்டில் உட்காரது, பின்னாடி வந்து தொந்தரவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மகிட்ட பண்ணும் பொழுது நாங்கள் சத்தம் போடும் பொழுது அவர் வீடியோ எடுக்காருங்க, விடுங்க எடுத்துகிட்டு போகிறாரு, நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம், நீங்கள் எனக்கு வர்றவங்க எனக்கு அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கலாம் கேட்கல. நிறைய நண்பர்கள் அவங்களே வந்துட்டு ஏதாவது பின்னாடி தர்பூசணி இல்லை தண்ணி இது மாதிரிலாம் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க, வாங்கி கொடுத்து போயிடுவாங்க. அவங்க பேர் கூட என்ன நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, அது எதுக்கு அப்படிம்பாங்க. நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குது. அது மாதிரி பண்ணும் பொழுது நிறைய மாடு மிஸ் ஆகிடுது. அதாவது முன்னாடி வந்து தொந்தரவு பண்ணும் பொழுது பின்னாடி வந்து தொந்தரவு பண்ணும் பொழுதும் நிறைய மாடுகள் மிஸ் ஆகிடுது. மாட்டின் உரிமையாளருக்கு முழுமையாக வீடியோ கொடுக்க முடியாத சூழ்நிலை. நல்லா பாயிர மாடுகளையும் எடுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, வேதனையாக இருந்துச்சு. எல்லாமே திருட்டு போயிட்டும் இருக்குது. நம்மளுடைய உடல் ரீதியாகவும் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. சீக்கிரம் செத்து போகிற அளவுக்கு போயிட்டுருக்குது. சரி ரைட்டு, பார்ப்போம். கொஞ்சம் இனிமேலாவது நம்ம வீடியோ எடுக்கும்போது அங்கே வந்து உட்காராமல் கொஞ்சம் தொந்தரவு பண்ணாமல் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.